பொண்ணு நல்ல இங்கிலீஷ் செஞ்சாங்க. சாப்பாடு விதமாக போட்டு கொடுத்தாங்க. மெழுகுதிரி தீப்பெட்டிலாம். ஆமாம், ஒரு தனிப்பட்ட முறையில் போகிறவங்க கொடுத்துருக்காங்க. கிடைச்சவங்களுக்கு கிடைச்சிருக்கு, கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கல. ஆமாம், நீங்கள் வந்து ஆற்ற ஓட்டியாக இருக்கீங்களே, எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தது உங்களுக்கு? பார்த்து வந்து வீடு வந்துட்டு எல்லாம் தண்ணியில் போயிட்டு சார், பொருள் ஃபுல்லாமே போயிட்டு நிறைய வீடு இடிஞ்சு விழுந்திருக்கு. எல்லாமே. அனைவருக்கும் வணக்கம். இந்த காலம் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் மழை வெள்ளம். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் கூட பெருதளவில் இன்றைக்கி நம்ம நிவாரண போகிற அந்த சீமான் தலைமையில் பல இடங்களில் கொடுத்துருக்குறோம். இப்போ மதியம் இப்போ நம்ம வந்து காலைல கொடுத்து முடிச்சுக்கிறோம், மாலைக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் பார்த்துக்கிட்டு நிவாரண பொருள் கொடுத்து முடிச்ச நேரத்திலே மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ மழை பெஞ்சு முடிஞ்சிட்ட ஏரியா வந்து ஏற்கனவே கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்குது, திரும்பி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் களத்தில் நம்ம போகும்போது கால நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வரைக்கும் அந்த ஊர்களுக்கு எந்த ஒரு கட்சியுமே, எந்த ஒரு அரசு கட்சியில் சார்ந்தவர்களோ இல்லை ஒரு அரசோ இல்லை அரசு அதிகாரிகளோ பேருக்காங்க பார்த்திங்கன்னா யாருமே போகலை. அப்படிதான் இந்த அரசமான உண்மை. நம்ம ஒரு ஊருக்கு ஒரு பகுதிக்கு போகிறோம். அந்த பகுதியை பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் ஃபுல்லாக ஆறு இருக்குது. அந்த ஆறு தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுது. அந்த ஆறு தண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளோர் இருக்குது. நம்ம ஒரு வீடு இருக்குன்னா மாடி வீடு இருக்குங்களா, அந்த மாடி வீட்டில் கீழ் வீடு முழுக்க தண்ணி இருக்குது. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், நம்ம திருநெல்வேலியில் இருக்கிறோம், நம்ம எத்தனையோ மழையை பார்த்துருக்கோம், எத்தனையோ விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ சென்னையில் இருக்குது, கஜா புயல் தஞ்சாவூரில் பக்கம் அடித்து நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் முதல்ல நம்ம ஊரில் இந்த விஷயம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. திருநெல்வேலியில் பல இடங்களில் பெரிதளவில் சேதாரம் அடைஞ்சிருக்கு. களத்தில் நிற்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக அண்ணன் சீமான் மட்டும்தான் களத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயங்களை வந்து மக்கள்கிட்டேருந்து மறைக்கிறதுக்காண்டி இந்த இணைய ஊப்பிகள் என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுடைய கூலிக்கு வேலை செய்யக்கூடிய அந்த 200 ரூபா வாங்குறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வதந்தியான ஒரு செய்தியை ஒன்று பரப்புகிறாங்க. நம்ம ஏற்கனவே பற்றி ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தோம். அதாவது அண்ணன் சீமானவர்கள் திரைப்பட நிகழ்வுக்காண்டி போகிற இடத்துல அந்த திரைப்பட சார்ந்த நபர் ஒருத்தர் வந்து சால்வை போகிறார். அப்போ அதை அண்ணன் வந்து புறக்கணிச்சுட்டு போகிறாங்க. 10 பைசா பிரயோஜனம் சாலையை போட்டு என்ன செய்ய போகிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட முதன்மை கொள்கை சாலையை போடுறது, துண்டு போடுறது, பட்டாசு வெடிக்கிறது, வாழ்க ஒழிக்க கோஷம் கிடைக்கும். இது வந்து முதன்மையான கொள்கை. அப்போ அந்த விவரம் தெரியாமல் நபர் ஒருத்தர் வந்து பண்ணுறாரு. அதை அண்ணன் சீமானவர்கள் வந்து எதிர்த்துட்டு அப்படி போகிறாங்க. இது வந்து அப்போவே விமர்சனமாக ஆக்கினாங்க உடன்பிறப்புகளை முழுக்க. 10 பைசா பிரயோஜனம் இல்லாத வச்சுட்டு ஒரு பழக்கம்னு வச்சுட்டு அலைகிறாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதே மாதிரி நிவாரண பொருட்களுக்கு அண்ணன் சீமானவர்கள் வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே உள்ளூர் மக்கள்கிட்ட பேசும்போது, அந்த தொகுதி நிர்வாகிகள் இருப்பாங்க, பேசும்போது நிதி கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி அது எதுக்கு கேட்குறாங்கன்னா நிவாரண பொருட்கள் தான் கேட்குறாங்க. இப்போ நம்மளை இணையதளத்தை பதிவு போட்டோம். நிறைய நண்பர்கள், நிறைய உறவுகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொல்கிறதையும் கேட்டு நிறைய பேர் வந்து அதுக்கு உதவி பண்ணியிருந்தாங்க. நமக்கு தனிப்பட்ட முறையில் செய்தி அனுப்பி நமக்குமே அக்கௌண்ட் வந்து நம்ம கட்சி அக்கௌண்ட்டுக்கு ரூபா அனுப்பியிருந்தாங்க. அப்போ அண்ணன் சீமானவர்கள் இதே மாதிரி மக்கள் களத்துக்காண்டி உதவி பண்ணுறாங்க. இந்த 2 விஷயத்தையும் மெர்ஜி பண்ணி வச்சுக்கிட்டு இணையதள ஊப்பிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணன் சீமானவர்கள் சாலையை போட்ட விஷயம் இருக்குது தெரியுமா, அந்த விஷயத்தையும் இந்த நிதி கட்டி விஷயத்தையும் தூக்கி போட்டு ஒரு அற்ப சுகத்துக்கு இந்த கட்டிங் வெட்டிங் போட்டு விட்டு ஒரு கீழ்த்தரமான வேலையை உடன்பிறப்புகள் வழக்கம் போல் செஞ்சுருக்காங்க. 10 பைசா பிரயோஜனம் இல்லாத வச்சுட்டு ஒரு பழக்கம்னு வச்சுட்டு அலைகிறாங்க. 10 பைசா பிரயோஜனம் இல்லாத வச்சுட்டு ஒரு பழக்கம்னு வச்சுட்டு அலைகிறாங்க. இது ஒண்ணாந்தியா குடு செந்தில் பண்ணல செந்தில் தம்பி சத்யா இது ஒண்ணாந்தியா 10 பைசா பிரயோஜனம் இல்லாத. இது உண்மையிலேயே இது அவங்களுடைய கீழான சிந்தனையும் கீழான செயலையும் அவர்களுடைய செயல் எப்படி இருக்கும்னா அவருடைய சிந்தனையை பொறுத்து தான் இருக்கும். பகுதி பேருக்கும் அந்த பகுதியில் அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம்னா, எங்களை யாருமே பார்க்க வரல,
எனக்கு நீங்கள் ஓசிக்கு எந்த பொருள் இங்கே கொடுக்காதீங்க, எனக்கு வந்து இலவசமாக நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்க அரிசி கொடுக்க கூட எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் ஏன் எங்கள் ஊருக்கு பார்க்க வரலன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. சீமான் சார் வந்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது, யாருமே வரல சீமான் சார் வந்திருக்கான்னு சொல்லி ஒரு அம்மா பேசுகிறாங்க. அப்போ சொல்லுங்க, நீங்க மீடியா எடுக்கிறதுனால உங்களை சொல்லுது, உங்களை நாங்க சீமான் சாரை நாங்க குறைய சொல்லல, அவராது இதை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, இதை நாங்க பெருமையா தான் நினைக்க, அவரை நல்லதான் நாங்க நினைக்கும். கண்டிப்பா எங்களுடைய கஷ்டத்தை நீங்க போட்டு காட்டுங்க சார், கண்டிப்பா. இனிமே எங்களுக்கு யார் நல்லது செய்தாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். யாரா இருந்தாலும் சரிதான், சிஎம் இருந்தாலும் சரிதான், ஸ்டாலினா இருந்தாலும் சரிதான், ஜெயலலிதா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நல்லது செய்தவங்களுக்கு மட்டும் நாங்க ஓட்டு போட்டா போதும். இந்த ஊருக்கு என்ன செஞ்சிருக்காங்க சார்? வெள்ளம் வந்து இயற்கை சீற்றம், அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து பார்க்கணும், அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்க்கணும் சார். நாங்கெல்லாம் நாக்கத்தை கிடக்கோம், இவ்வளவுக்கு சாதி வீட்டுக்குள்ளே போக முடியல சார், நாங்களாம் படுக்க முடியல, ரோட்ல படுத்து கிடக்கும். அப்போ ஒரு கட்சி ஒரு தலைமை மக்கள்கிட்ட எங்கள் சென்னையில் அண்ணன் சீமான் இருக்கிறாங்க, தென் மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் வச்சு கொடுங்கன்னு நம்ம கொடுக்க தான் போகிறோம். யாராவது கொடுக்க மாட்டோம்னு சொல்ல போகிறோமா? நம்ம கொடுக்க தான் போகிறோம். ஆனால் அங்கே இருந்து தலைமையில் இருந்து ஒட்டுமொத்த தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்வில் கலந்து மக்களுக்கு உறுதுணையாக நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லி நிற்காங்க தெரியுமா? இதுதான் நாம் தமிழர் கட்சி, இதுதான் அண்ணன் சீமான் அவர்கள். அப்போ மக்களுக்கு துணையாக அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி நிற்கி பல இடங்களில் நம்ம போகிற இடங்களில் நம்மளால் இன்னும் சில இடங்கள் போகவே முடியாது. ஏன்னா நம்மகிட்ட அந்த வசதி மட்டும் கிடையாது, நம்ம அந்த போகிற வசதி மட்டும் கிடையாது. அரசால் மட்டும் சரி செய்ய முடியும் திரும்ப, தனிப்பட்ட கட்சியால் எல்லாத்தையும் சரி செய்ய முடியாது. நிறைய ஊர்களுக்கு நம்ம போக முடியாத சொல்லி எங்கள் ஊருக்கு வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் போவதற்கு நம்மளுடைய இன்னும் நிதிகள் இல்லை, போவதற்கு நம்ம நல்ல பொருளாதார வசதிகள் இல்லை. நம்மளால் முடிஞ்ச நிதியை வச்சுக்கிட்டு எல்லாருமே அவங்க உழைப்பை போட்டுட்ருக்காங்க. நேற்றைய தினத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம காணொலி அதான் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேலை பார்க்கும்போது வேலையெல்லாம் முடிக்க கிட்டத்தட்ட 4 மணிக்கு நம்ம தூங்க போகிறோம். தனிப்பட்டு நான் 4 மணிக்கு தூங்க போகிறேன். 6 மணிக்கு முழிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் வேலை நடக்க முழிப்பு வந்துருச்சு. ஆனால் இரவு முழுக்க தூங்காதவங்க, நானே 4 மணிக்கு தூங்க போயிருக்கணும்னா இரவு முழுக்க தூங்காதவங்க முழுக்க வேலை பார்த்தவங்களாம் உண்மையிலேயே ஒரு மெய்சிலிருக்க விஷயந்தான். சின்ன பசங்களுக்கு நம்ம வயசு மாதிரி ஒரு இளவட்ட பசங்களாக இருக்கலாம், சின்ன பசங்களாக இருக்கலாம், ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து வேலை பார்க்க வந்தாங்க நம்ம பார்க்கும்போது. அப்புறம் வேலைக்கு போகக்கூடியவங்க பகல் வேலைக்கு முடிச்சுட்டு நைட்டு வீட்டில் இல்லாமல் சிரைட்டுங்க கூட உதவி பண்ணு சொல்லி வேலையை முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போனாங்க, நம்ம கண்ணால் பார்த்தோம். அப்போ ஒரு தலைமுறையை இந்த மக்களை நோக்கி சிந்தனை வந்து ஒரு தலை உருவாக்கிட்ட பார்த்தீங்களா? இதான் அண்ணன் சீமானுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. களத்தில் மக்களுக்கு துணையாக நாம் தமிழர் கட்சி எப்போ நிற்கும். அண்ணன் சீமானுடைய வழிகாட்டலில் பல நன்மைகள் மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் செய்வோம். இன்னும் பொருளாதார உதவி தேவைப்படும் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஊர்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊருக்கு போகவே கொஞ்சம் அரிசி கொஞ்சம் தட்டுப்பாடு ஆயிடுச்சு. இப்போ நிலவரத்தை படி பார்க்கும்போது அரிசி கொஞ்சம் தட்டுப்பாடு தான் இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் அரிசி நம்ம பக்கத்து கடைகளில் வாங்குறது இருக்கிற பொருளாதார அரிசி வாங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்னும் கொஞ்சம் பொருளாதார உதவி தேவைப்படுது. வழக்கம் போல் நம்ம கீழே வந்து விளக்கப்பட்டியில் அதற்கான பொருளாதார உதவி செய்யக்கூடிய நினைக்கக்கூடியவங்க வாய்ப்பு உள்ளவங்க அது உதவி பண்ணுங்கள். மக்களுக்கு துணையாக நிற்போம். இந்த அவதூறு கருத்துக்களை நம்ம வந்து தோல் உரிச்சு காட்டுவோம். நன்றி, வணக்கம்.